ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். பீகார் தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறையோட பாஜக எண்ணிக்கையில் கூடியிருக்கிறது. நிதிஷ்குமார் கட்சியும் எண்ணிக்கையில கூடியிருக்கிறது. இதை எப்படி பாக்குறது? அப்ப நிதிஷ்க்கு இது இங்க தேஜஸ்வி யாதவுக்கான செல்வாக்கு இருந்ததா சொல்லப்பட்டது என்னாச்சு? ராகுல் காந்தியுடைய போராட்டம், பேரணி, ஓட்சோரி, இது வாக்கு அதிகார் யாத்ரா இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியா நடத்துனது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? இந்த வெற்றி இந்த கிடைக்கக்கூடிய இந்த முடிவுகளை நீங்க எப்படி பகுப்பாய்வு பண்றீங்க? அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பலரும் இவர் தான் தேஜஸ் தான் ஜெயிப்பாரு என்கிற மாதிரி தான் கருத்துக்களை சொன்னாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு வர்றேன்னு கேட்டால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, பிஜேபி தான் ஜெயிப்பாங்க என்று தான் நான் ஆரம்பத்திலேருந்தே கருத்தில் இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்னு கேட்டால் பல காரணங்கள் அதுக்கு இருக்கிறது. முதலாவது காரணம் இந்த இவிஎம், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் கண்டிப்பாக அதில் திருட்டு வேலை செய்கிறார்கள், தில்லுமுள்ளு செய்கிறார்கள். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐஆர்னு மாற்றி விட்டாங்க. அதை எதிர்க்கிறத விட்டு இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் பக்குவமாக செய்ய வேண்டிய வேலைலாம் செஞ்சிட்டான். அதில் திருட்டு வேலை நடக்குது என்பதை பல ஆதாரங்களை கொண்டு பல சந்தர்ப்பங்களில் அம்பலப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். எப்படி அம்பலப்படுத்துகிறாங்க? இந்த ஓட்டு போடும் பொழுது இந்த விவிபேட் நமக்கு பிரிண்ட் ஒன்று கொடுப்பாங்க, சில சில தொகுதிகளில் மட்டும். அதாவது ஓட்டு போட்டவொன்னே அதுக்கு சிலிப்பு கொடுக்கறது, அந்த விவிபேட்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கொடுக்கப்பட்ட இடங்கள்ல எவ்வளவு விவிபேட்ல சீட்டு இருக்குதோ அதை விட அதிகமாக மிஷின்ல இருந்தது நம்பர். அப்ப இது திருட்டு வேலை என்பது பெரிய ஆதாரம். நீ கொடுத்ததுக்கெல்லாம் பேப்பர் பிரிண்ட் கொடுக்குற, 10,000 பேருக்கு நீ விவிபேட்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா 12,000 பேர் மிஷின்ல காட்டுது. அப்போ ஒரு 2,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, கள்ளத்தனம் அதில் கண்டிப்பாக விளங்குறது. இந்த விவிபேட் இல்லாத பல தொகுதிகளில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமான வாக்குகளை மிஷின் காட்டுது. அங்கே உள்ள மொத்தமாக வாக்களித்தவங்க 1,00,000 பேர்னு சொன்ன அந்த தொகுதியில் 1,10,000 பேர்னு மிஷின் காட்டுது.